ஏக்கா ஏக்கா வெயில் வேற அடிக்குது. என்னடா பிரச்சனை உனக்கு இப்போ? எப்பா பாரு அக்கா சொக்கா நீங்க காலங்காலத்து ஒரு கல்யாணம் பண்ணா எனக்கு தொல்லை இல்லைல்ல. நான் தான் பண்ண மாட்டேன்னு நான் சொல்றேன், நீ தான் பண்ணி வைக்க மாட்டேற. மூஞ்சி அத்தியம் பாரா நல்லா. யாரை பார்த்தாலும் சல்மான் கான் மாதிரி வேணும், ஷாருக் கான் மாதிரி வேணும், சூர்யா மாதிரி சிக்ஸ் பேக் வச்சு வேணும்னு கேக்குறாங்க. நீ பாரு ஒரே பேக் வச்சுக்கிற. ஏக்கா சிக்ஸ் பேக்குலாம் கடுமையா வாய்க்கணும். இந்த பேக் பாரு சிம்பிளா தானா வந்துடும். இப்படி சொல்லி சொல்லி தானே எந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. இரு நான் ஒரு மருந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், அதை குடிச்சா பாரு ஒல்லியே சிக்ஸ் பேக்லாம் வந்துடும். உடம்பு உழைக்காது சிக்ஸ் பேக் வந்தா நான் ரெடி தான். தம்பி இதை குடிச்சுடே, சிக்ஸ் பேக் 7 பேக்கா வரும். அப்படியா? தோ குடிக்கிறேன். எப்படி இருக்குது தம்பி? ஐயோ தம்பி நீ ஆட மாட்டியடா. இருடா உனக்கு வேற மருந்து ரெடி பண்றேன். மாமே போய் அந்த ஆட்டை மேய்ச்சின்னு வா. வட்டி பார்க்கறன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேய்ச்சி எடுக்கிறானுங்க. இது மேலே கார் பவுடர்லாம் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறானுங்க. ஏய் மூட்டை மூட்டையாக வாங்கி நான் போடுறது, வாங்கி வந்து கொடுத்தா இந்த மாதிரி தான் தேய்ச்சி எடுப்பீங்களா? இந்த இரு மேஸ்திரியை போய் பார்க்குறேன். வருவான்ல அந்த மேஸ்திரி சனிக்கிழமை சம்பளத்துக்கு போய் பார்த்துக்கிறவன். அந்த மேஸ்திரியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மூலிகை புல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஆஹா நல்ல கலன்னு வாழ்ந்துக்குதுப்பா. இதை வச்சே பணம் சம்பாதிச்சிடலாம். இந்த மூலிகை புல்லு வேண்டி அவனாவது பார்த்து தானே வச்சுக்க. இந்த ஊரில் அவன் அர்த்தம் போடுவான். உஷாராக பாதுகாத்து வளர்க்கணும். இதை வர்றேன். நீ கண்டி வட்டி காசு கொடுக்கல, அவனை தூக்கி போட்டு தக்காளி நேசிக்கிறமே நேசிக்கிறேன். ஏம்மா எங்கம்மா அவங்க பையன்? நான் அதை எப்படிப்பா சொல்லுவேன்? நல்ல வேலை இப்போ வந்தா நம்ம ஆடா மாறிட்டோம். ஏமா நீ வேற கம்முன்னு இருமா, பிள்ளெல்லாம் எடுத்து வாயில வைக்கிற, சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அம்மா என்ன கேட்டா கம்முனேங்கிற, நான் போயிட்டு வருவேன். அதுக்குள்ள காசை கொடுக்கல நீங்க, இல்லைன்னா இந்த ஆட்டை தூக்கி போய் குருமா போட்டுருவேன். ஐயோ குருமா போட்டுருவானா? டே இருடா, எப்படியாச்சும் உன் காசை குத்துறேன். ரொம்ப வெக்கையா இருக்குது. மோ இங்கன்னா உட்காந்துக்கிறா, போய் குடி தண்ணி பண்ணுவா. ஒன்னும் வரண்டா, இவனை பாத்துக்கோ. இவனை பார்த்துக்கவா? பைத்தியம் ஆயிடுச்சா? ஆட்டை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு போ, இவனை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு போகுது. ஐயோ இந்த கட்டையும் வேற இங்க வந்துட்டானா? இன்னும் நம்மளே மொச்சு பார்த்து கிடக்குது. இந்த திருட்டு பையன் எங்கே போனான்னு இல்லையா? எப்போ பாரு மாமான்னு கூட சுற்றி கிடப்பான். யோ லூசு மாமா, நான் தான் ஏன் உன் மச்சான். குரல் எங்கிருந்தே வருது, ஆளே காணோம். என்ன கீழந்து வருது? ஆடு பேசுது. ஐயோ பயமாகுது. யோ மாமா பயப்படாதயா, நான் தான் ஏன் உங்க பச்சைக்கிளி. நான் ஒல்லி ஆகணும்னு அக்கா மூலிகை ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க. அப்போதுல இருந்து நான் ஆடா மாறிட்டேன். ஆடா மாறிட்டியா? அவகிட்ட ஏன்டா வம்பு வச்சுக்கினேன்? நானே சாப்பிடும் போது நாய்க்கு வச்சு தானே சாப்பிடுவேன். ஏன்டா உனக்கு தேவையில்லை. நல்லா கொழுத்து குட்டியா இருந்தா கூட சந்தையில் விற்கலாமே. இது வேற விற்க முடியாது போலிக்குதே. எங்கடா ஐயோ போட்டானே. நல்லா அப்போ தொப்பிங்கிப்பி இன்னும் ஓட மாட்டான். இப்போ அம்மா வேக ஓடுறான். ஆடா மாறின உடனே அவனுக்கு பாரு அம்மா சுறுசுறுப்பு. அம்மா வந்த வேற கேள்வி கேட்குமே. நைஸ் அந்த தொட்டு ஓடுறோம். பேபி வாடா கட்டா வா. பட்டி பார்க்கறதுக்கு சாக் பீஸ் பவுடர் வாங்கி அந்த கொடுத்தாக்கா மொத்தத்தையும் செவுத்துல தொடரமோ தடி விட்டு அப்படியே திருப்பி தேய்ப்பாங்களாம். அது கொட்டிடுமா, மாறி போய் அவங்க வீட்டுல பார்த்துப்பாங்களாம். பட்டி சாக்பீஸ் பவுடரா? பட்டி மாவுக்கும் சாக்பீஸ் பவுடருமே உனக்கு வித்தியாசம் தெரியல. உங்ககிட்ட வேலை செஞ்சு எப்படி காசு வாங்க போறேன்? அது இல்லை பேபி. கட்ட உன் வீட்டுக்கு போய் பார்த்தேன். உன் வீட்டுக்கு அதே சாக் பீஸ் பவுடர் தானே போட்டிருப்ப பட்டியில. அது மட்டும் கலரா இருக்குது. ஆனா என் வீடு மட்டும் வெள்ளையா இருக்குது. எப்படிரா எப்படி? பேபி ஒண்ணுமே தெரியாம பேசாது பேபி. என் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணிட்டேன் நான். உன் வீட்டுக்கு பட்டி மட்டும் தான் பார்த்துக்கிறேன். ஒயிட்டாக தான் இருக்கும். இதுக்கு மேலே பிரேமர் போட்டு அப்போ டச்சப் பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணுமோ, எம்எல்சன் வேணுமா இல்லை ராயல் வேணுமா, எது கேட்குறியோ அந்த பெயிண்ட் அடிச்சு கொடுப்பேன். இப்படி பார்த்தாலே பளபளன்னு ஆயிடும் வீடுன்னு சொன்னேன். இப்போ என்னடா பெயிண்ட் வேறு கேட்குற? பெயிண்ட் வாங்கி கொடுத்தா எத்து போய் உங்கள் வீட்டில் குண்டானில் ஊற்றி வச்சுக்கின்னு அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வச்சுக்கலான்னு பார்க்குறியா? குண்டா இல்லையா? அடா பாவி, இதே போல் லூசு கிட்ட தான் நிறைய பேர் பெயிண்ட் இருக்க மாட்டின்னு படாத பாடு மாறுறானுங்க. கடைசியில் லாஸ் ஆகுது சைட்டு. பேபி அப்படி இல்லை பேபி, நல்லா தேய்ச்சத்தான் மட்டமாக இருக்கும். இந்த பாரு நீ 1000 சொல்லு, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் இந்த பேபியை ஏமாற்றவே முடியாது. எனக்கு நான் போயிட்டு வரதுக்குள்ளே கலர் வேணும். யோ நில்லையா, என்ன கலர் வேணும் அதே சொல்லிட்டு போயா. என் காசுல வச்சு வாங்கி அடிக்கிறேன். சாணி கலர் வேணும். சாணி கலரா? சாணி வாசனையும் கூட வரும். வாயா அத்தை நில்லு.
என்ன எடுத்து முறை என் பிள்ளைக்கு தான் தண்ணி எடுத்துன்னு போனேன். நீங்க போங்க, அவர் தண்ணிலாம் குடிக்க மாட்டார், ஜூஸ் தான் குடிப்பாரு. எங்க ஆளை காணோம்? இவங்ககிட்ட பெயிண்ட் வேலை சேர்த்து எங்கன்னா பிச்சை எடுக்கலாம். எங்க போயிற? அம்மா கிட்ட தண்ணி கேட்டேன், அதுங்காட்டி போனேன். அந்த பேபி வந்து பெரிய பிரச்சனை ஆகிட்டான். இந்த ஜூஸ் ஜூஸா? இப்ப பாரு நீ எப்படி ஒல்லியாயிடுவ பாரு. அடி பாவி, என்ன நாய மாத்திட்டடி நாய. ஐயோ நாய மாட்டனே. ஏங்க உன்னை எவ்வளோ கருப்பா நீங்க இப்ப பாருங்க, சக்கச்சவேல்னு ஆயிட்டீங்க, அழகாவர் இருக்கீங்க. என்ன நாய மாத்திட்டு அழகாக்குறேன்னா உன் பக்கமே திரும்ப மாட்டேன். நான் இந்த பக்கம் தான் மூஞ்சி வச்சுக்குவேன். என்னை தொடாத போ. மச்சான் நாங்க நின்னுங்கிறான். ஏய் மச்சான். யார்ரா அவன்? என் பேரை சொல்லி கூப்பிடுறவன்? நான் தான்டா உங்க மாமா. எது? நான் தான் உன் மாமனா? டேய் என்னடா கேட்டேன்? அதுவா உங்க அக்கா பண்ண வேலைடா. யோ உண்மையா? நாயா ஆச்சு? நம்பி தண்ணி குடிச்சுண்டா, எனக்கும் மூலிகை கொடுத்துட்டாடா. எது? அக்கா உனக்கும் ஜூஸ் குத்துச்சா? மத்தவங்க பேச்ச கேட்டு கேட்டு நம்ம குடும்பத்தையே காலாட குடும்பமா ஆக்கிச்சா? யோ இதுக்கு நாயா பண்றது? வாயா போய் அவங்க கிட்டே போய் கேட்டு பார்ப்போம். இந்த மூலிகை புல்லு தான் நம்ம வாழ்க்கையே மாற்ற போகுது, நம்ம குடும்பத்தையே மாற்ற போகுது, நம்மள பெரிய ஆளா ஆக்க போகுது. ஐயா இங்க இந்த வைத்திய பேபி யாரு? பேபியா? என்னையா வந்து கேட்ட? பேபி பேபி என்ன என்னையா வந்து கேட்ட? திருவள்ளுவரை போய் திருவள்ளுவர் வீடு எதுன்னு அவரையே கேட்டா மாதிரி பேபி கிட்ட வந்து பேபி யாருன்னு கேட்குற பாரு. நீங்க தான் பேபியா? ஆமாம்மா, நான் தான் வைத்தியர் பேபி. ஐயா என் தம்பி என் வீட்டுக்காரன் ரொம்ப குண்டாக்குறாங்கன்னு நானே ஒரு நாட்டு மருந்தை கொடுத்துட்டேன். என் தம்பி ஆடா மாறிட்டேன், என் வீட்டுக்காரர் வந்து நாயே மாட்டாரு. அவங்க 2 பேரும் இப்போ மனுஷாலாம் மாறணும். அவங்க மனுஷனா மாறுறது இருக்கட்டும், நீ மனுஷியா மாறு. என்ன ஐயா சொல்றீங்க? இந்த காலத்தை பத்தியே உனக்கு தெரியல. தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரனா மாறிடுறான். அதாவது வைத்தியமே தெரியாதவங்க கூட நான் தான் வைத்தியர் வந்து முன்னால நிற்கிறான், பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிறான், நான் தான் பூசாரின்னு வந்து முன்னே நிற்கிறான். எல்லோரையும் நம்பி கெட்டு போறீங்க. அதுக்கப்புறமா ஐயா இது நடந்துச்சு, ஐயா அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்குறீங்க. ஒரிஜினல் யாருன்னு பார்க்கணும், டூப்ளிகேட்டுக்கிட்டலாம் போகக்கூடாது. சரி ஐயா, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். சீக்கிரமா என் தம்பி என் வீட்டுக்காரன் மனுஷனா மாத்துக்கு ஒரு மருந்து கொடுங்க. அதோ தெரிஞ்சு பத்தியா மூலிகை புல்லு, எல்லாம் மூலிகை புல்லு தான். அந்த புல்லை ஜூஸ் போட்டு கொடுத்தா உங்க வீட்டுக்காரனும் உன் தம்பியை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க ஐயா போய் அந்த புல்லு பறிப்போம். ஏம்மா இங்கேயே நில்லு, நான் போய் அந்த மூலிகையை பறிச்சிட்டு வரேன். இந்த புடி, இந்த மூலிகை சாரை இதுல பிழியணும். அப்படியே பிழிஞ்சிட்டா இந்த மூலிகை ஜூஸ் எடுத்து போய் உங்க வீட்டுக்காரருக்கும் உன் தம்பிக்கும் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, உடனே மனுஷனா மாட்டுவாங்க. என்ன ஐயா சொல்றீங்க, நிஜமாவா? ஏம்மா இது மாதிரிலாம் நம்பிக்கை இல்லாத என்கிட்ட பேசக்கூடாது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. உனக்கு தெரில, நானாவது குச்சி காமிக்கிறேன் இப்போ. ஐயோ இந்த ஆளே டுபாகுரா, குட்டி நாய மாட்டான். இவங்கிட்ட மருந்து வாங்கினா அவ்வளவுதான். நான் ஐயோ ஓடிட வேண்டியதுதான். ஏம்மா 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 என்னை காப்பாத்துமா, என்னை விட்டு போயிடாதம்மா. உன்னால்தாம்மா அந்த மூலிகை ஜூஸை நான் குடித்தேன். என்னை காப்பாத்துமா, என்னை காப்பாத்துமா.